students, நான் மிருதுலா from Hardy Learning. தமிழ்நாட்டில் மொத்தம் MBBS சீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அதோட தொடர்ந்து இப்போ ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸும் இருக்குது, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கான சீட்ஸும் தனித்தனியாக இருக்குது. அப்போது MMCயில் வந்து நமக்கு 250 சீட் இருக்குது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% போகும் இல்லையா? அந்த 15%ல எவ்வளோ சீட்ஸ் போகுது, பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் நம்மளோட ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு வரப்போகுது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் போயும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இங்கே MMCயை சூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டேட் கோட்டாலையும் சூஸ் பண்ணலாம். இதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நல்ல ஸ்கோர் எடுத்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டால ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் சீட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு காலேஜ்லையும் அப்ராக்சிமேட்டாக ஸ்டேட் கோட்டால கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மொத்தம் எவ்வளோ MBBS சீட் இருக்குது இப்போ வரப்போகிற இந்த நீட் கவுன்சிலிங் தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு சொல்கிறோம். ஸோ MMCயில் 250 சீட்டில் வந்துட்டு 15% போக நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 213 சீட் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 38 சீட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போயிடும், பேலன்ஸ் வந்து 212 தான். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மெடிக்கல் காலேஜ்லேயும் 250 சீட் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 37 சீட்டு போயிடும். அண்ட் அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 213 சீட் தான் நம்ம ஸ்டேட் கோட்டாவுக்கு கிடைக்கும். ஸோ தஞ்சாவூர்லேயும் அதே மாதிரி 150 சீட் இருக்குது. இதில் ஏன் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரியும் இருக்குது. ஸோ பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டியும் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு 1-2 சீட் வந்து டாப் மோஸ்ட் காலேஜஸ்லேயும் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சில சீட்ஸ் எல்லாமே இங்கே வந்து வேரி ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மொத்தம் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதில் நமக்கு டோட்டலி வந்து 4238 சீட் வந்து ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு முழுக்க வந்துடும். இந்த சீட்ஸில் தான் வந்து நமக்கு கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கே MMCயில் வந்துட்டு 213 சீட் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த 213 சீட்டில் BCக்கு இவ்வளோ, OCக்கு இவ்வளோ, MBCக்கு இவ்வளோ அப்படின்னு அது இன்னும் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஸோ அதை தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வீடியோலேயே அதை பார்க்க தான் போகிறோம். மொத்தம் எவ்வளோ சீட் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கட்டும். அதே மாதிரி நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ESI KK நகர், இது வந்து ஒரு செவி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டாக்கு 81 சீட் அண்ட் டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 125. இதில் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ ESI KK நகரில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் வரவங்களும் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு நியர் பாண்டும் இருக்குது இந்த காலேஜில் சேரவங்களுக்கு. அது போக டென்டல் காலேஜ் தமிழ்நாட்டில் மொத்தம் 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்குது. இது எல்லாமே இந்த வருஷத்தினுடைய அப்டேட் தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் 2025-26 சீட் மேட்ரிக்ஸ் தான். ஸோ டோட்டலாக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்குது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் 15 சீட்ஸ் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 85 சீட்டுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கிடைக்க போகுது. அதே மாதிரி தான் கடலூர் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்லையும் 100 சீட்டில் 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய 85 வந்து ஸ்டேட் கோட்டாக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் புதுக்கோட்டையில் டோட்டலாகவே 50 சீட் தான், 50 சீட்டில் 7 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடும், இங்கே ஸ்டேட் கோட்டாக்கு 43. அண்ட் இது போக இதில் வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் பார்க்கும்போது 38 பார்த்ததும் 37 இங்கே கவர் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து எய்ம்ஸ் மதுரையில், அதில் இருக்கக்கூடிய 50 சீட்டுமே ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் போகும். ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ் எடுக்கிறவங்க எடுக்கலாம், அங்கே ஸ்டேட் கோட்டாவில் வராதது ஆல் இண்டியா கோட்டாவில் தான் வரும். இது போக போன வீடியோவில் ஒரு சில டவுட் இருந்துச்சு, அதையும் நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணிடலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில், ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் இந்த வருஷத்துக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா MBBSக்கு நார்மலாகவே இதே ஃபீஸ் தான். கவர்மெண்ட் அண்ட் டென்டல் காலேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு MBBSக்கு பார்க்கும்போது டோட்டலாக 18,073 ரூபாய் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு BDS சேர்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 16,073 ரூபா வந்து டென்டல் காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய ஃபீஸ். இதுவே வந்து செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 லட்சம் ரூபாய், ஓகே 4,35,000 ரூபாய். அருணையில் வந்துட்டு 4.5 லட்சம். ஆனால் CMC வந்து ப்ரைவேட் கேட்டகரியில் வந்துடும், இருக்கிறதுலே லோவஸ்ட் ஃபீஸு 56,330 ரூபா அதுக்கான ஃபீஸு. தனலட்சுமி சீனிவாசன் 4.5 லட்சம் ரூபாய். ஸோ இது மாதிரி வந்து அப்ராக்சிமேட்டாக எல்லா காலேஜுக்குமே நீங்கள் இந்த மாதிரி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸுக்கு கவர்மெண்ட் கோட்டா மூலமாக போகிறீங்க அப்படின்னா இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ், இது டியூஷன் ஃபீஸ். இது போக உங்களுக்கு புக் ஃபீஸ் வரும், மெஸ் ஃபீஸ், நீங்கள் ஹாஸ்டலில் சேர்றீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக வரும். ஸோ அது போக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி இப்படி நமக்கு பார்க்கும்போது இது அப்படியே முதல் வருஷத்தில் ஒரு 7,000-8 லட்சம் வரை நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கக்கூடிய KMCHஆ இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வந்துட்டு கற்பகமாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஃபீஸ் அப்ராக்சிமேட்டாக தான். ஸோ தனலட்சுமி சீனிவாசனோட
பெரம்பலூரில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு 5,40,000 ரூபாய் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல், ஸோ அவங்களதும் அதே தான். ஸோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசனோடைய தான். அதே மாதிரி வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா 5,40,000 ரூபாய். அதே மாதிரி கன்னியாகுமரி, இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ். அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங், அதாவது ப்ரைவேட் டென்டல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபாய் ஃபீஸ் இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டோட்டலி நமக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டால எப்படி சீட்ஸ் பிரிஞ்சிருக்கு இப்போதைக்கு நம்ம இது எல்லாமே பார்த்து முடிச்சிருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு இன்னுமே இதை தொடர்ந்து என்னென்ன சந்தேகங்களாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நீட் கவுன்சிலிங்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோஸாக வந்துக்கிட்டே இருக்குது. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கவுன்சிலிங் வருது அப்படின்னா ஃபீஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிவிக்கலாம். இது போக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். 9487005944. ஸோ நீங்கள் என்னென்னலாம் சூஸ் பண்ணலான் இருக்கீங்க. சப்போஸ் வந்து இதில் கிடைக்கலனா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் இருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இது முடிஞ்சு தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ மோஸ்ட் ப்ராபப்லி நமக்கு தமிழ்நாடோட ரேங்க் லிஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம கிளியராக சொல்லிடலாம் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர் எவ்வளோ மார்க்கில் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸை நம்ம பண்ணிடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ்.